அண்மை செய்தி. டாஸ்மாகில் மூத்த மண்டல மேலாளராக பணிபுரிந்த சுமன் என்பவரிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக இன்று ஒரு 2 அதிகாரிகளிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்திருக்காங்க. அதுல ஒருவர் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் என்பவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அவரிடம் இன்றைய தினம் 8வது முறையாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னையில மூத்த மண்டல மேலாளராக இருந்த சுமன் என்பவரிடம் இந்த அழைத்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இவர் இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த வழக்கை பொறுத்தளவுல 2017 2022 வரை பதிவு செய்யப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய வழக்குகளின் அடிப்படையில் அந்த வழக்கை பதிவு செய்தார்கள், சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கை. எனவே அந்த காலகட்டத்தில் பொறுப்பில் இருந்த இந்த மூத்த மண்டல மேலாளரை வரவழைத்து அவரிடம் இன்று விசாரணை நடத்தி ஒரு மதியத்திற்கு பிறகு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராயிருக்கிறார். இன்று காலையில் ஆஜரான அவர் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரிடம் ஒரு 4 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவரிடம் 7 முறை நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து இன்று நடத்தப்பட்ட விசாரணையில முக்கியமாக சிசிடிவி கொள்முதல் தொடர்பாக, ஏனென்றால் அவர் ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து டாஸ்மாகில் இந்த பொறுப்பை அவர் வகித்து வருகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் மட்டுமில்லாமல் அதற்கு முன்பு கூட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே இந்த துறையில் இந்த முக்கியமான இந்த பொறுப்பில் பணியில் இருந்திருக்கிறார். டாஸ்மாக்காக கொள்முதல் செய்த டாஸ்மாக் கடைகளுக்கு கொள்முதல் செய்யப்பட்ட மதுபானங்களில் இருந்து, சிசிடிவியில் இருந்து, மற்ற இதர பொருட்கள் அனைத்திலுமே இவர்தான் விற்பனை மற்றும் கொள்முதல்ல அனைத்திற்குமான ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்தவர் என்பதனால இவரிடம் இந்த விசாரணை நடத்திருக்கிறார்கள். அதே போல அந்த காலகட்டத்திற்கு தொடர்ந்து ஒரு பொறுப்பில் இருந்த இந்த மூத்த மண்டல மேலாளர் சுமன் என்பவரிடம் தற்போது வரவழைத்து அவரிடம் இந்த விசாரணை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.